அப்புறம் அகத்திக்கீரைன்னு ஒன்று வைப்பாங்க. அது பேர் என்னங்க? அகத்தி. அகத்தில் ஏற்படும் தீயை வெப்பத்தை தணிக்கிறது அகத்திக்கீரை. என்னைக்கா நம்ம அகத்திக்கீரை சாப்பிட்டுருக்குமா? சாப்பிட்டதே கசப்பு. இப்போ மாட்டு கொடுங்க பாருங்க, நல்லா மென்று ருசிச்சு சாப்பிடும். ஓகேவா? அதனாலதான் ஏன்னா கசப்பை கொஞ்சமா சாப்பிடணும். கசப்பு இருந்தா அது ஏதோ ஒரு நல்ல குணம், மருத்துவ குணம் இருக்கு. ஏன்னா பாகற்காய் இருக்குது. நீங்க போய் ரொம்ப ஆராய்ச்சிலாம் பண்ண வேண்டாம். இப்ப சொன்னீங்க அகத்திக்கீரை ரொம்ப முக்கியம். இந்த தழைகளை சாப்பிட்றது எவ்வளவு முக்கியம்? இல்லை இதோட மூலிகை, அதுதான் மூலிகை. நாங்க இப்ப கரிசலாங்கண்ணி இருக்காங்க, கரிசலாங்கண்ணி சாப்பிட்டீங்கன்னா கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி கீரை, முருங்கைக்கீரை. முருங்கையில அவ்வளவு இரும்பு சத்து இருக்கு. முருங்கை விதையில அவ்வளவு இரும்பு சத்து இருக்கு. இதெல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறோம். இப்ப மரத்துல விளையாட ஒரே காய் முருங்காய் தான். அப்ப அந்த காயில சாப்பிடலாம்ல. முருங்காயில அவ்வளவு ஆரோக்கியம் இருக்குது. ஆனா அது அந்த விதையெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு. ஆன்மீக சக்திக்கெல்லாம் அதிகம் இருக்குது. பாப்பாரு அதான் நம்ம நல்லா இப்படியே வெட்டி நோண்டி கையிலேயே விரலையே நோண்டணும். நீங்க அப்படியே ஸ்பூன்ல எடுத்து சாப்பிடக்கூடாது. இந்த 5 சக்தி பஞ்சவ சக்திக்கு இப்ப நாமெல்லாம் சோத்தை கையில அள்ளி இப்படி பிணைஞ்சி இப்படி வாடி சாப்பிடணும். அந்த காலத்து இப்படி அள்ளி இப்படி சாப்பிட்டாங்க கையில. இப்பெல்லாம் ஸ்பூன்ல ஊட்டுறாங்க குழந்தைங்களுக்கு சோறு. ஸ்பூன் ஊடுற தாயோட அன்பு குழந்தைக்கு பாயின்னு தாயோட பஞ்சவசத்தி போகணும்னா இந்த 5 விரலையும் கூட்டி குழந்தைக்கு வாயில் ஊட்டணும். அப்போ அந்த பஞ்சவசத்தி ஆற்றக்கூடிய ஸ்பூனில் கொடுக்கறது, அள்ளி சாப்பிட்றது அதெல்லாம் கூடவே கூடாது. தரையிலாமல் சாப்பிடணும், தலை குளிஞ்சு சாப்பிடணும். கடுக்காய் பொடி, நெல்லிக்காய் பொடின்னு இருக்கு. கசப்பு நிறையா இருக்குது. இது மூடிய கசப்பு, சைடு எஃபெக்டே கிடையாது. மாத்திரை மருந்து சாப்பிட்டீங்கன்னா கெமிக்கல்ஸ் இருக்கு, சைடு எஃபெக்ட் இருக்கு. நம்ம சைடு எஃபெக்ட்னு தெரிஞ்சே சில பேர் பயமா போகலாம் போறாங்க. ஆனால் நம்ம மூலிகையிலே இருக்குது ஐயா. அப்போ அதை சாப்பிட்டுக்குங்க. 6 சுவையும் உடம்புல சேர்த்துக்கிட்டே இருங்க. டெய்லி சேர்த்துங்க. முதல்ல இனிப்பு சாப்பிடணும். இனிப்பு சாப்பிட்டீங்கன்னா தான் உங்க உதட்டுக்கும் மண் எடுக்கும், இறப்பைக்கு பலம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீ மற்றவனும் கொடுக்கணும். இப்போ நேரம் இட்லி தோசை உங்க பிரியாணி இனியை சாப்பிட்றீங்க, போனவனே வெட்டிடுறீங்க. அது எங்கேயும் இனிப்பு சுகர் இருக்கா? அப்படி சாப்பிட்டதான் சத்தா மாத்தாது, கழிவை மனமாக தான் வெளியே. அது எதுக்கு சார் அவ்வளோ மெனக்கெட்டு போய் தின்னு விட்டு அது வெளியே தரலன்னா இருக்கிற சத்தையும் வெளியே புடுங்கிட்டு போயிடும். இந்தியா முழுக்க பொதுவாக காமனா இருக்கக்கூடிய நோய் என்னன்னாக்கா அந்த சர்க்கரை நோய். இந்தியாவெல்லாம் பிறப்பிடமேன்றாங்க அந்த நோய்க்கு. அந்த அளவுக்கு 70% பேருக்கு அந்த நோய் இருக்குது. இதை ஒரு அதாவது ஹெரிடிட்டரி டிசீஸ்ன்னு சொல்றாங்க. அதாவது தமிழ்ல பரம்பரை நோயின்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அதுதான் காரணமா இல்ல நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள் காரணமா? உணவு பழக்க வழக்கங்கள் காரணம். நான் சொல்றேன்னா அறிவாளியாரு, புத்திசாலியாரு, பலசாலியாரு, இது 3 வேணும்னா அத்தனை சக்தினா தமிழுக்குள்ள இயற்கைக்குள்ள வரணும். இறைவன் மருத்துவத்துல ரகசியம் இருக்கு. சித்தர்கள் சில மூலிகை சொன்னாங்க. அந்த காலத்து மக்களுக்கு மூலிகை ஏத்துக்குச்சு. ஏன்னா அது சுத்த தேகமா இருந்துச்சு. இப்ப எல்லாம் கழிவு தேகமா, கழிவு உணவு, கழிவு தேகம். இப்ப இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை என்னன்னா உடல்நிலை ஒரு பிரச்சனைனாலும் மனநிலைங்கிறது தான் பெரும்பாடா இருக்குது. டெய்லி ஏதாவது ஸ்ட்ரெஸ், பிரஷர் இருக்குது இல்லையா? அதுக்கு என்ன தீர்வு? ஏதாவது மந்திரம் வச்சிருக்கீங்களா? மந்திரத்தை வச்சுக்கிட்டா சரி செய்ய முடியாது. மந்திரங்கால் மதி முக்கால் தான். மனசை அளவாய விடக்கூடாது. மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். மனமது செம்மையானால் வாய்வை உயர்த்த வேண்டாம். மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம். மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. இது மந்திரத்துல சொன்னதா. இது வார்த்தை தமிழ் வாங்குறவங்களுக்கு மட்டும் தான் ரகசியம் புரியும். இப்ப உங்களுடைய மனநிலையை ஒருநிலைப்படுத்துறதுன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க ஏதாவது ஆசனம் பண்ணுவீங்களா? ஏதாவது வித்தியாசமா ஏதாவது பண்ணி கட்டுக்குள்ள கொண்டு வரதுனா என்ன பண்ணுவீங்க? ஏதாத்தையும் அலை பாய்ஞ்சிக்கிட்டே இருக்கு மனசு, ஏதோ ஒரு பிரச்சனை நினைச்சு ஓடிக்கிட்டே இருக்குண்ணா. இப்ப என்னைய காசு யாராவது என்னைய இப்போ காப்பியை ஒரு 50 ரூபா தரலன்னு சொல்லி ஏமாற்றி போயிட்டான்னு வச்சுக்க. நான்லாம் நைட்லாம் வயிறு எறிவேன். கண்டிப்பா நான் எரியவே மாட்டேன். அடப்பா என்னோட பாவத்தை சுமந்துப்பா. அப்பா எனக்கு ஏதோ பாவம் ஓட்டி இருந்தது, தப்பிச்சிட்டு இருந்தா அந்த பாவத்தை அவன் சுமந்துட்டு போறான். அப்படி